2026 பொறுத்தவரை கூட்டணி தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலைமையில எந்த கட்சியும் தனியாக இங்கே ஆட்சி அமைக்க முடியாது. இன்னும் 500-550 நாள் இருக்கு. 2026 தமிழக அரசியல்ல முதலாக ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சியை நம்ம பார்க்கத்தான் போறோம். நான் பேசுறத பார்த்து அப்படி தெரியுதானே? அதுக்கு இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்க கூட்டணி வைக்கணும் பையனும். இதில் 2 விஷயம் இருக்குது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அண்ணாமலை சொன்ன மாதிரி இதுக்கப்புறமா தமிழக அரசியல் காலத்தில் ஒரு சிங்கிள் பார்ட்டி அவங்க தலைமையில் ஆட்சி இங்கே இருக்காது, தமிழகத்தில் ஒரு கட்சியின் தலைமையில் ஆட்சி இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி தான் இப்போ தமிழகத்துடைய அரசியல் களமானது மாறி இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுடைய அந்த முடிவுகள் பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேருக்கு பயங்கர ஷாக்கிங். திமுக இவங்களா ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிட்டாங்க. தாவேகா இப்போ ஆளுங்கட்சியாக வந்திருக்கு. திமுக கூட்டணியை உடைச்சி அங்கிருந்து ஏகப்பட்ட பேரை தாவேகா தூக்கியிருக்காங்க. அவங்கள அமைச்சர்களாகவும் மாற்றியிருக்காங்க. என்னதான் தாவேகா இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்க சிங்கிள் மெஜாரிட்டியில் ஃபுல் மெஜாரிட்டியில் அவங்க ஆட்சி அமைக்கல. மற்ற கட்சிகளின் ஆதரவோடு தான், அவங்களுடைய சப்போர்ட்டோட தான் அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் அண்ணாமலை சொன்ன மாதிரி இது ஒரு கூட்டணி ஆட்சி தான். தாவேகா முன்னாடியே சொன்ன மாதிரி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அந்த விஷயத்தை இப்போ நிறைவேற்றிருக்காங்க. யார் யாரெல்லாம் தாவேகாக்கு ஆதரவாக வந்திருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மினிஸ்ட்ரிஸை ஒதுக்கியிருக்காரு. உண்மையாலே அதை நம்ம பாராட்டி ஆகணும். 2வது, அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஒரு பேட்டியில் இருக்கக்கூடிய 2வது முக்கியமான விஷயம், அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு ஊடகவாதி கேட்குறாரு, 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி அமைக்குமா, அதிமுக கூட சேர்ந்து கூட்டணி அமைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்பாரு. அதுக்கு அண்ணாமலை என்ன சொன்னார், நான் பேசுகிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அப்படியா தெரியுது, அதிமுக கூட நீங்கள் கூட்டணி வைக்கணும்னா வேற யாராச்சும் கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா கூட்டணி வச்சுக்கோங்க சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் சொன்ன மாதிரியே அவருடைய தலைவர் பதவி அப்படின்றது மாற்றப்பட்டது. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழக பாஜகவின் மாநில தலைவர் ஆனார். அவர் வந்ததுக்கு அப்புறமாகத்தான் இந்த அதிமுக கூட்டணி அப்படின்றது பயங்கர ஃபோர்ஸாக போச்சு. ஃபுல் ஸ்விங்கில் வேலையும் பார்த்தாங்க. பட்டு மக்கள் அதிமுகவை ஏற்றுக்கல, மக்கள் திமுகவும் ஏற்றுக்கல. பட் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி நான் இருந்தேன்னா அதிமுக கூட கூட்டணி வச்சிக்க மாட்டேன், வைக்கிறதுக்கு அலோவும் பண்ண மாட்டேன், அது எனக்கு பிடிக்காது, அது என்னுடைய தாட்ஸுக்கு நேர் எதிரானது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவர் அப்போவே டைரெக்டாகவே சொல்லிட்டாரு. அதனால தான் அண்ணாமலையுடைய பதவி மாற்றப்பட்டது, நயினார் கொண்டு வரப்பட்டார். ஆனாலும் பாஜகவிடம் எதிர்பார்த்த எந்த ஒரு மாற்றமும் தமிழகத்தில் நடக்கலை. இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசின இந்த ஒரு வீடியோ வைரலாக போயிட்டு இருக்கும் பொழுது கோயம்புத்தூரில் இன்னொரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. பாருங்களேன். கோவையில் ஆர்மி ஆஃப் தீரன் அண்ணாமலை போஸ்டர்கள், புதிய அரசியல் பரபரப்பு. கோவையில் 2 நாள் பாஜக மையக்குழு கூட்டம் நடைபெற்று வந்த நிலையில் இன்று ஃபியர்லெஸ் மைண்ட் ஹேவ் நோ லிமிட்ஸ் என்ற வாசகத்துடன் அண்ணாமலையின் படத்துடன் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள் பேசும் பொருளாக மாறியுள்ளது. இப்போ அண்ணாமலை அவர்கள் இங்கே இல்லைன்னாலும் அவர் பெருசாக எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில், ஃபர்ஸ்ட் அந்த மனுஷன் இங்கே இல்லை, இருந்தால் தானே ப்ரெஸ் மீட்டே கொடுப்பாரு. அண்ணாமலை இங்கே இல்லை, அவருடைய ப்ரெசன்ஸ் தமிழகத்தில் இப்போ இல்லை. ஆனாலும் பாருங்கள், எல்லாருமே அண்ணாமலை எங்கே, அண்ணாமலை எப்போ வருவார், அண்ணாமலை எப்போ மாநில தலைவராக பதவி ஏற்றுக்க போகிறாரு, அவர் எப்போ பேச போகிறாரு, திமுகவுக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக, தாவேகாவுக்கு எதிராக எப்போ அவர் பழைய மாதிரி பேச போகிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் எங்கேன்னு யாரும் கேட்கல, வானதி ஸ்ரீனிவாசன் எங்கேன்னு யாரும் கேட்கல, மற்ற தலைவர்களை குறித்து யாரும் பெருசாக கேள்வி கேட்கவே இல்லை. முன்னாள் முதலமைச்சர், இப்போ எம்எல்ஏ கூட இல்லாமல் இருக்கார் இல்லையா, ஸ்டாலின், அவர் எங்கே, அவர் என்ன பண்ணுறாரு, இது மாதிரிலாம் யாரும் கேட்கல. ஆனாலும் அவர் ட்வீட் போடுறாரு, எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாரு, கண்டனங்கள் பதிவு செய்கிறாரு, புதுசாக அமைச்சராக இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு, அவர் பாட்டு அவர் வேலையை பண்ணிட்டு இருக்காரு. பட் அண்ணாமலை பிரசன்ஸ் இங்கே இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வருத்தமாக இருக்குது. எல்லாருமே தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, எங்கே அண்ணாமலை, எப்போ வருவார், ட்விட்டரில் மட்டும் ட்வீட்டாக போட்டுட்டு இருக்காரு, அவங்களுக்குலாம் வாழ்த்து சொல்கிறாரு, இவங்களுக்குலாம் வாழ்த்து சொல்கிறாரு. ஆனால் அவர் எப்போ வரப்போகிறாரு, ப்ரெஸ் மீட்டில் எப்போ அவர் பேச போகிறாரு இப்படின்ற மாதிரியான கேள்விகளை மக்கள் கேட்குறாங்க. ஊடகங்களே அண்ணாமலை வருகைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை வந்தால் தான் இங்கே ஊடகங்களுக்கே தீனி. அண்ணாமலை பேசினதை போட்டால் தான் அந்த ஊடகங்களே மக்கள் பார்க்குறாங்க, அந்த செய்திகளை வாங்கி படிக்கிறாங்க. இங்கே யார் ஆட்சியில் இருக்காங்க, யார் முதலமைச்சர் ஆயிருக்காங்க, யார் யாருக்கு புதுசாக அமைச்சரவை கொடுத்துருக்காங்க, இதை பற்றிலாம் பேசுகிறத விட அண்ணாமலை எங்கே, பழைய அண்ணாமலை எப்போ வருவார், இந்த கேள்விகள் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. எல்லாருமே இந்த விஷயத்தை பற்றி தான், அண்ணாமலை குறித்தான, அவருடைய பதவி குறித்தான விஷயங்களை குறித்து தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. சைடில் ஒரு வீடியோ போடுறேன், அது கொஞ்சம் அப்படியே பாருங்களேன். தமிழ்நாட்டில் 2 ஒட்டுக்குழுக்கள் இருக்கின்றன, பாஜகவினுடைய ஒட்டுக்குழுக்கள்.
ஒன்று சீமான் தலைமையிலான நாம் தமிழர், இன்னொன்று விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம். இந்த இரண்டுமே பாஜகவினுடைய அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடிய ஒட்டுக்குழுக்களாக இருக்கின்றன. நாம் இதில் கவனம் செலுத்தி மிக கவனமாக எச்சரிக்கையாக நம்முடைய மக்களை, தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு எழுச்சி தமிழர்களுடைய தலைமையிலே நாம் களமாடுவோம் என்று சொல்லி ஒட்டுக்குழுக்கள் தமிழகத்துல பாஜகவின் RSSன் ஒட்டுக்குழுக்கள் இங்க இருக்கு. 2 குழுக்கள் இருக்கு. ஒன்னு நாம் தமிழர் கட்சி, இன்னொன்னு தமிழக வெற்றி கழகம். இவங்க கிட்டே இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கணும். நாம எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவருடைய தலைமையில நாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வன்னியரசு பேசியிருக்காரு. எப்பயோ பேசினாருன்னு நினைச்சுக்க போறீங்க? இப்பதான் சமீபத்துல தான் இது மாதிரிலாம் பேசினாரு. அப்படிலாம் பேசின வன்னியரசு இப்போ அதே தாவேகா தயவால அமைச்சராகி இருக்காரு. தாவேக்காவை இவரு ஒட்டு குழுக்கள்னு சொன்னாரு. இப்போ அதே தாவேக்கா தயவால தான் இந்த ஆளு அமைச்சராகி இருக்காரு. இப்போ இவரை நாம என்னன்னு சொல்லணும்? தாவேக்காவை நாம் தமிழர் கட்சியை ஒட்டு குழுக்கள்னு சொன்னார் இல்லையா? அப்போ இவரை நாம என்னன்னு சொல்லணும்? இம்புட்டு கேவலமா, மோசமா, அசிங்கமா, கொச்சையா பேசி போட்டு இப்போ அவங்க கூடயே கூட்டு சேர்ந்துக்கிட்டு அமைச்சராகி இருக்கீங்களே, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி நான் கேட்கல, மக்கள் கேட்கறாங்க. மக்கள் காரி துப்பி கழுவி ஊத்துறாங்க. மக்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு திரு வன்னியரசு அவர்கள், தாவேக்கா தயவால அமைச்சராக இருக்கக்கூடிய திரு வன்னியரசு அவர்கள் பதில் சொல்வாரா? பொறுமையா மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வாரா? பதில் சொல்வதற்கு திராணி இருக்கிறதா? இப்போ இத பார்த்துட்டு வாங்க. மக்களை பார்க்காம ஓடுற ஒரு கோலை, ஓடி போன கோழை. முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை வன்னியரசு ஓடி போன கோழைன்னு சொல்றாரு. இப்போ நீங்க அவருடைய தயவால தான், திரு விஜய் அவர்களின் தயவால தான் அமைச்சராகி இருக்கீங்க. அவரை ஓடி போன கோழைன்னு சொல்றீங்களே, அப்புறம் உங்களை நாங்க என்னன்னு சொல்றது? சொல்லுங்க, உங்களை நாங்க என்னன்னு சொல்றது? அவரு கோழைன்னா, திரு விஜய், முதலமைச்சர் விஜய் கோழைனா நீங்க யாரு சார்? நீங்க யாரு வன்னியரசு சார்? யாரிடம் ஆளாட்டுகிறாய்? பதவியை பார்த்து பல்லை இழிக்கிறவர்கள் திருமாவளவன். பதவியை என் தலையில் இருக்கிற முடிக்கு சமமாக கருதுகிறவன். பதவியை பார்த்து பல் இழிக்கிறவன் இல்லடா இந்த திருமாவளவன். யார் சொன்னா அப்படின்னு? யார் சொன்னா? வேற யாரு? அவரே தான். ஓ, அவரே சொன்னாரா? குட் 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 குட். அப்புறம் பதவி என் முடிக்கு சமானம்லாம் சொல்லியிருக்காரு. யாரு? அதுவும் அவரே தான். ஓ, அவரே சொல்லியிருக்காரா? வெரி குட் வெரி குட் வெரி குட். கம்யூனிஸ்ட், விசிக, IUML இந்த கோஷ்டிகள் திமுகவின் கோஷ்டிகள். இப்போ திமுகவை நடுத்தெருல விட்டுப்புட்டு தாவேகா பக்கம் தாவி வந்துட்டாங்க. இந்த கோஷ்டிகள் பாஜகவினரை, பாஜகவை, RSS எவ்வளவு மோசமா விமர்சனம் பண்ணாங்களோ அதை விட மோசமா, பயங்கர உக்ரமா தேர்தல்ல பிரச்சாரங்கள்லாம் பண்ணாங்க. தாவேகாவுக்கு எதிராக பிரச்சாரங்கள்லாம் பண்ணாங்க. இப்ப பாருங்க, தாவேகா இவங்களுக்கு அமைச்சர் பதவி தரேன்னு சொன்ன உடனேயே திமுகவை தூக்கி அந்த பக்கமா போட்டுட்டு பல்ல காட்டிக்கிட்டு இந்த பக்கம் ஓடி வந்துட்டாங்க. தாவேகா பக்கம் தாவி வந்துட்டாங்க. IUML சேர்ந்த ஷாஜகான் என்பவர் இப்போ அமைச்சராக பதவியேற்று இருக்காரு. அந்த அமைச்சர் சேர்ல உட்காரத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு துளி கூட சம்பந்தமே இல்லாத ஒரு மொழியில பிரார்த்தனை பண்ணி அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்காரு. அரபி மொழியில பிரார்த்தனை பண்ணி அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்காரு. வந்தே மாதரத்தை முதல்ல பாடணும்னு சொன்னதுக்கு குதிச்சவனுங்க, தமிழுக்கு 3வது இடமா அப்படின்னு சொல்லி கதறனவனுங்க. இந்த விவகாரத்துக்கு ஏன் பொங்கவே இல்லை? ஏன் ஒருத்தம் கூட வாயை திறந்து கண்டனத்தை பதிவு செய்யவே இல்லை? இவனுங்களுக்கு தமிழ் மீது பற்றுலாம் ஒன்றும் கிடையாது. இவனுங்களுக்கு வந்தே மாதரம் மீது காண்டு, இந்தியா மீது காண்டு. இந்தியாவை பிரைஸ் பண்ணக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அதன் மீது இவனுங்களுக்கு காண்டு. அந்த காண்டுல தான் வந்தே மாதரத்தை நாங்க ஏன் முன்னாடி பாடணும், தமிழை ஏன் நாங்க பின்னாடி பாடணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தானுங்க. அப்படி பேசினவனுங்க எவனாச்சும் ஒருத்தனாச்சும் அரபி மொழி, இந்தியாவுக்கு சம்மதமே இல்லாத அந்த ஒரு அரபி மொழியில ஏன்டா பிரார்த்தனை பண்ணி அப்புறம் அந்த சேர்ல உட்கார்றீங்க அப்படின்ற மாதிரி எவனாச்சும் கேட்டானா? கேட்பானா? கேட்கறதுக்கு அந்த முதுகெலும்பு, தைரியம், திராணி இதெல்லாம் எவனக்காச்சும் இங்க இருக்கா?
ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு ஹிந்து அமைச்சர் பட்டர்களையோ சிவாச்சாரியார்களையோ கூப்பிட்டு அவங்கள ஸ்லோகம் சொல்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்ல உட்கார்ந்துருந்தா இவனுங்களாம் சும்மா இருந்திருப்பானுங்களா? அமைதியாக நடக்கிற விஷயத்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பானுங்களா? வாயை மூடிக்கிட்டு இருந்திருப்பானுங்களா? கீச்சிருப்பானுங்க, கதறி இருப்பானுங்க, கதறி கதறி துடிச்சிருப்பானுங்க, உருண்டு புரண்டு அழுது கதறி இருப்பானுங்க. வந்தே மாதரமை எப்படி முதல்ல பாடலாம்? வந்தே மாதரமை எங்களால் முதல்ல பாட முடியாது. தமிழ் தாய் வாழ்த்தை நாங்கள் ஏன் பின்னாடி பாடணும்? கடைசியாக நாங்கள் ஏன் தமிழ் தாய் வாழ்த்தை பாடணும்னு கேட்ட கும்பல், சத்தம் போட்ட கும்பல் இந்த கும்பல் தான். ஐயுஎம்எல், கம்யூனிஸ்டுகள், விசிகா இவங்களாம் தான் தொடர்ந்து இது மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் அமைச்சர்களாக பதவி ஏற்கும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன பாடினாங்க? வந்தே மாதரத்தை தான். செகண்ட் தேசிய கீதம் பாடினாங்க. மூன்றாவதாகத்தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க. அந்த நேரத்தில் யாராச்சும் வாயை திறந்தாங்களா? ஏன் நீங்கள் வந்தே மாதரம் பாடினீங்க, பாடாம பதவி ஏற்று இருக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி யாராச்சும் அவங்கள பார்த்து கேள்விகள் கேட்டாங்களா? ஏங்க நீங்க தான் கொள்கைவாதியாச்சே, சொல்ல வேண்டியது தானே. வந்தே மாதரம்லாம் எங்களால பாட முடியாது, வந்தே மாதரம் பாடினாதான் எங்களுக்கு அமைச்சர் பதவினா அப்பேற்பட்ட அமைச்சர் பதவி எங்களுக்கு தேவை கிடையாது, எங்களுக்கு எங்களுடைய கொள்கை தான் முக்கியம், நாங்க வந்தே மாதரம் பாட மாட்டோம், எங்களுக்கு அமைச்சர் பதவியே வேண்டான்னு சொல்லி போக வேண்டியது தானே. அப்போ அந்த பேச்சு பேசுனீங்க. விசிகா, கம்யூனிஸ்டுகள், ஐயுஎம்எல் இவங்களாம் அவ்வளோ பேச்சு பேசுனாங்க. ஆனா ஏன் இப்ப மட்டும் அமைதியா இருக்காங்க? அமைச்சரா பதவி இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம் பாடி அப்புறம் தேசிய கீதம் பாடி அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் ஏன் இவங்க பாடினாங்க? இவங்க டிமாண்ட் வைக்க வேண்டியதானே. வந்தே மாதரம் பாடுனா நான் அமைச்சரா பதவி ஏற்க மாட்டேன், எனக்கு இந்த அமைச்சர் பதவியே வேணான்னு சொல்ல வேண்டியது தானே. எப்படி சொல்லுவாங்க பாருங்க. இவங்கெல்லாம் எப்படி சொல்லுவாங்க பாருங்க. இவங்களுக்கெல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்காத பல விஷயத்த திரு விஜய் அவர்கள் செஞ்சு கொடுத்திருக்காரு. அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்காரு. அவர் சொன்ன மாதிரி ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு கொடுத்திருக்காரு. திமுகல இவங்களா இருந்திருந்தாங்கன்னா இப்ப நடக்கிற இந்த விஷயத்த அவங்களால நினைச்சு பார்க்க முடியுமா? கனவு காண முடியுமா? முடியாது. வெளிப்படையா சொன்னாலும் திமுக தலைவர்கள் அவங்க பேசுற விஷயத்த கேட்டாங்களா? காது கொடுத்து கேட்டாங்களா? இந்தியா டுடே கான்க்ளேவ்னு நினைக்கிறேன், அப்போ ஸ்டாலின் பேசியிருந்தாரு. இந்த ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, இந்த கதையே இங்க கிடையாது, இது திராவிட அரசியலே கிடையாது, அது அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். அவங்களாம் எங்க கிட்ட ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குலாம் கேட்க மாட்டாங்க. இது மாதிரிலாம் பேசுறாங்க இல்லையா, அவங்க பேசுறதெல்லாம் வெறும் வாய் பேச்சு தான், அதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டாலின் அவரே சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன விஷயத்த பொய்யாக்கி திரு விஜய் அவர்கள் இப்ப எல்லாத்தையுமே செஞ்சு காமிச்சிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது எப்படிங்க இவங்களா வாயை திறந்து பேசுவாங்க? யோசிச்சு பாருங்க. விசிகாவால யாருடைய தயவு இல்லாம தேர்தலை நிக்க முடியுமா? நின்னா வெற்றி பெற முடியுமா? வெற்றி பெற்றாலும் அமைச்சராகி இருக்க முடியுமா? முடியாது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் திமுகவும் தாவேக்காவும் தான். திமுக தயவால தேர்தலை நின்று வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்றதற்கு அப்புறமா தாவேக்கா பக்கம் வந்து தாவேக்கா தயவால அமைச்சராகி இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இப்ப அமைச்சராகி இருக்காங்க. இப்ப போயிட்டு எனக்கு அமைச்சர் பதவிலாம் வேணாம், நான் வந்தே மாதரம் பாட மாட்டேன், வந்தே மாதரம் பாடினா அமைச்சர் பதவினா எனக்கு அப்பேற்பட்ட பதவியே வேணான்னு இவங்களாம் சொல்லுவாங்களே? சொல்லவே மாட்டாங்க. வந்தே மாதரம் விவகாரம் இருக்கு இல்லையா, அது இப்போ வரைக்கும் பயங்கரமா எல்லாராலும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது குறித்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த கட்சியின் தலைவர் சொன்ன ஒரு விளக்கத்தை போடுறேன், பார்த்துட்டு வாங்க. இப்போ கேட்டோம், நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்டோம், இந்த வந்தே மாதரம் அப்புறம் தேசிய கீதம் அதற்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து என்பது சமமாக இப்போ முதலமைச்சர்கிட்ட கேட்டோம். ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்ச்சிகளில் மட்டும் இத்தகைய நடைமுறையைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு உத்தரவு, அதை மாற்ற வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை ஆளுநரோடு பேசி நாங்கள் மேற்கொண்டோம். ஆனால் ஆளுநர் அதை ஏற்க மறுத்துவிட்டார். மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி என்கிற முறையில் மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவைத்தான் நான் பின்பற்ற வேண்டும் என்று ஆளுநர் அவர்கள் தெரிவித்து விட்ட நிலையில் ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்ச்சிகளில் இதை தவிர்க்க முடியாமல் இருக்கிறது என்பதை முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். ஏங்க இதே தானே நாங்களும் சொன்னோம். அப்போ நாங்கள் இது மாதிரிலாம் சொல்லும் பொழுது எங்களை பிடிச்சி கிடைச்சிங்க. இப்போ அதே தான் நீங்களும் சொல்றீங்க. நாங்கள் என்ன காரணத்தை சொன்னோமோ அதே தானே நீங்களும் சொல்றீங்க. இப்படிலாம் சொல்றதுக்கு, இது மாதிரிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெகமா இல்லை? ரைட்டு. இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான மேட்டரை பார்க்கலாம். திமுக பவள விழான்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அப்போ திரு திருமாவளவன் அவர்கள் அந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த பேசியிருந்தாரு. என்ன பேசியிருந்தாருன்னா, திமுக திக என்ற இரட்டை குழலுடன் மூன்றாவது குழலாக விசிகா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அப்போ திரு ஸ்டாலின் அவர்களை கட்டிப்பிடிச்சு அவருக்கு வாழ்த்தெல்லாம் வர சொல்லியிருந்தாரு. இவர் என்னுடைய சகோதரரை போல, எப்பவுமே நான் இவர் கூட தான் இருப்பேன்,
காலம் உள்ளவரை திமுகவுடன் தான் நாங்கள் இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. இப்போ பாருங்க, 3வது குழலாக நாங்கள் இருப்போம்னு சொல்லிவிட்டு இது மாதிரிலாம் பேசி முழுசா 3 வருஷம் கூட முடியல. அதுக்குள்ள அந்த 3வது குழல் உடஞ்சி போச்சு, வெடிஞ்சி போச்சு, தூள் தூளா செதறி போச்சு. அந்த பக்கம் தாவேக்கா உங்களுக்கு நான் பதவியை தரேன், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொன்ன உடனே வரட்டா மாம டுர்ருன்னு திருமாவளவன் இந்த பக்கம் வந்துட்டாரு, தாவேக்கா பக்கம் வந்துட்டாரு. தாவேக்கால ரமேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்போ அமைச்சராகி இருக்காரு, இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சராகி இருக்காரு. ரமேஷ் ஒரு பிராமணரா இருக்கக்கூடிய ஒருவருக்கு எப்படி நீங்க அமைச்சர் பதவியை தரலாம், அது எப்படி நீங்க இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஆக்கலாம்னு இங்க ஏகப்பட்ட பேர் கத்திட்டு இருக்கானுங்க. முக்கியமா இந்த ஓசிஸ் ஒரு வீரமணின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவரு காலம் போன காலத்துல எதுக்கு ஓசிஸ் ஒரு வீரமணி அவர்களே உங்களுக்கு இந்த பொழப்பு, எதுக்கு இந்த பொழப்புன்றேன். முதல்ல ஓசிஸ் ஒரு வீரமணி அவர்களே, நீங்க தாவேக்கால இருக்கீங்களா, தாவேக்கால ஏதாச்சும் பொறுப்புல இருக்கீங்களா, இல்ல அப்புறம் என்ன இதுக்கு அவங்க கட்சி விவகாரங்கள்ல நீங்க தலையிடுறீங்க. அது அவங்க கட்சி, ரமேஷ் அவருடைய நிர்வாகி, அவர் கட்சியில நின்னுதான் அவர் வின் பண்ணியிருக்காரு. யாருக்கு எப்போ என்ன பொறுப்பு தரணும் அப்படின்றதெல்லாம் அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. நீங்க யாரு, நீங்க யாருன்றேன். கோமாளி மாதிரி பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்றேன். தாவேக்கா பத்திலாம் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல ஈவேராவின் புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அந்த புத்தகங்களை பொது உடைமையாக்குங்க. ஈவேராவின் சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த சொத்துக்களை நீங்க மட்டும் ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, ஈவேரா சொத்துக்களை பொது உடைமையாக்குங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த சமூக நீதி, அந்த நீதி, இந்த நீதி, இதை பத்திலாம் அப்புறமா பேசலாம். முதல்ல ஈவேரா சொத்துக்களை பொது உடைமை ஆக்கிட்டு அப்புறம் வந்து பேசுங்க. ரைட்டு. கடைசியாக திமுக எம்பி ஆர் ராசா எப்ப பார்த்தாலும் அசிங்கமா ஆபாசமா பேசிட்டு இருப்பார் இல்லையா, அந்த ஆர் ராசா ஒரு ஆபாச பதிவை போட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐயுஎம்எல், விசிகா, கம்யூனிஸ்டுகள் இவங்க திமுக கூட தான் இருந்தாங்க. திமுக குட்டையில ஊர்ன மட்டைகள் தான் இவங்க எல்லாருமே. இப்போ திமுகவை நடுவில் அறுத்து விட்டு தாவேக்கா பக்கம் தாவி வந்துட்டாங்க. இப்போ அவங்க அமைச்சர்களாகவும் பதவி ஏற்று இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாம செம்ம காண்டாகி நம்முடைய ஆர் ராசா அவர்கள் ஆபாசமா திட்டி தீர்த்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. பாருங்க, முன்னேற தரப்பட்ட ஏணியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தை விசிகாவை சொல்றாரு. வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால் பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை. பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேடம் தேடுவதில் தவறில்லை. பெண்ணை குறித்து, பெண் இனத்தை குறித்து எவ்வளவு கேவலமா இந்த ஆள் ட்வீட் போட்டிருக்காரு பாருங்க. பெரியாரின் காலதேச வர்த்தமானத்திற்கு காத்திருப்போம், என்றாலும் களமாடுவோம், வெற்றி நமக்கே. எவ்வளோ வன்மம் பாருங்க, எவ்வளோ வைத்தறிச்சல் பாருங்க. விசிகா மேலே, கம்யூனிஸ்டுகள் மேலே, ஐயுஎம்எல் மேலே இவருக்கு எவ்வளோ காண்டு இருந்ததுன்னா, எவ்வளோ கொச்சியாக, எவ்வளோ ஆபாசமாக அவங்க பதவி ஏற்கும் பொழுது, அமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு ட்வீட்டை இவர் போட்டிருப்பாரு. திமுக கூட்டணியிலிருந்து இவங்களாம் வெளியே போனதுக்கு ஆராசா இவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு. இவங்களாம் திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது இன்னும் என்னென்னலாம் பேசியிருப்பாரு. இந்த திமுக கூட்டணி கட்சிகளை எவ்வளோ கேவலமாக நடத்தியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. திருமணம் கடந்த உறவு ஞாபகம் இருக்குங்களா, சுபவி பேசினது, அத மாதிரியான ஒரு பேச்சு தான் ஆராசா அவர்கள் இங்க பேசி வச்சிருக்காரு. ஆராசா போட்ட இந்த பதிவானது இவருக்கே பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஐயுஎம்எல், விசிகா, கம்யூனிஸ்ட் இவங்க 3 பேருமே டாக் டீம் போட்டு ஆராசா அவர்களை போட்டு வெளுத்து விட்டாங்க. சோசியல் மீடியால ஆராசாவை பிதிக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்வீட்டை, அந்த ஆபாச ட்வீட்டை டிலீட் பண்ணிட்டு இந்த ட்வீட்டை போட்டிருந்தாரு. என் வீட்டு தோட்டத்து தென்னை கூனி வளைந்து எதிர் வீட்டிற்கு இளநீர் தந்தால் இலக்கியத்தில் அதற்கு பெயர் முடத்தெங்கு, அரசியலில் என்ன பெயர் சூட்டலாம்? ஓ, ஆராசான வேணா சூட்டிக்கிறீங்களா? அந்த பேர் ரொம்ப நல்லா இருக்கும். ஆராசனை வேணா சூட்டிக்கோங்க. நீங்களும் இதை மாதிரியான அரசியலை பண்ணியிருக்கிறீங்க தானே. ஏதோ அவங்க தான், அந்த 3 கட்சிகள் தான் முதல் தடவை இதை மாதிரி பண்ண மாதிரி அவங்கள போட்டு இந்த கிழிக்கிறீங்க. அவ்வளோ மோசமாக அசிங்கசியமாக அவங்க கூட பேசுறீங்க. நேத்திக்கு வரைக்கும் அவங்க உங்க கூட தானே இருந்தாங்க. அவங்கள போயிட்டு இவ்வளோ ஆபாசமாக கேவலமாலாம் பேசிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் கூட்டணியில் நீங்கள் இருக்கும் பொழுது 2G வழக்கு வந்தது. அதுக்கப்புறமா காங்கிரஸ்ல இருந்து நீங்கள் வெளியே வந்தீங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா திமுக தலைவர்கள் காங்கிரஸை என்னென்னலாம் பேசுனீங்க? முதலமைச்சர்
முன்னாள் எம்எல்ஏ ஸ்டாலின் அவர்கள் என்னென்னலாம் பேசினாரு மறந்துட்டோமா நாங்க? சோஷியல் மீடியால, யூடியூப்ல நான் தேடி பாருங்க. ஸ்டாலின் பேசினது, திமுக தலைவர்கள் பேசினது, இளங்கோவன் EVKS இளங்கோவன் கனிமொழி குறித்து, கருணாநிதி குறித்து பேசினதெல்லாம் இன்னமும் இருக்கு. போய் பாருங்க. இது மாதிரியான அரசியலை நீங்களும் பண்ணியிருக்கிறீங்க தானே? கடந்த காலங்களில் நீங்களும் பண்ணியிருக்கீங்க தானே? போங்க சார், போங்க. போய் தோத்ததுக்கு என்ன காரணம், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை எங்கே சேஞ்ச் பண்ணணும், என்ன மாதிரியான புது புது யுக்திகளை நாம் உபயோகப்படுத்தணும், அடுத்த தேர்தலை எப்படி வின் பண்ணணும் அப்படின்றத ஸ்டடி பண்ணுங்க. அடுத்த தேர்தலை எப்படி வின் பண்ணலாம்னு போய் யோசிங்க. அதை விட்டுப்புட்டு உங்ககிட்ட இருந்து போனவங்களை இப்படிலாம் கரைச்சி கொட்டாதீங்க. விசிகா, IUML இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதவியை கொடுத்துருக்கீங்களா? எத்தனை வருஷமா இவங்க 2 பேரும் உங்க கூடயே இருந்திருக்காங்க. என்னைக்காச்சும் அவங்கள மதிச்சு நீங்க அவங்களுக்கான உரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்கீங்களா? இல்லையே. நீங்க அவங்க சின்னத்துல நிக்கிறதுக்கு கூட அனுமதிச்சது கிடையாதே. அப்படிப்பட்ட அவங்களுக்கு தாவேக்கா ஒரு புது அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க. அவங்கள அமைச்சராக்கி அழகு பார்த்துருக்காங்க. உண்மையாலே சொல்றேங்க, மனசார சொல்றேன். வன்னியரசு மாதிரியான விசிகா நிர்வாகிகள் அமைச்சரானதை பார்க்கும்பொழுது உண்மையாலே சந்தோஷமா இருக்கு. சத்தியமா சொல்றேன், அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்களாம் பாவம் பல வருஷமா அரசியல் இருக்கிறவங்க. ஆனா அவங்களுக்கான அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சதே கிடையாது. திரு விஜய் அவர்கள் அவங்கள மதிச்சு அவங்க கிட்ட சொன்ன மாதிரி ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கொடுத்திருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. திமுக இது மாதிரிலாம் பண்ணுமா? பண்ணாது, பண்ணவே பண்ணாது. ஸ்டாலினே சொல்லியிருக்காரு இல்லையா, ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்ற பேச்சுக்கே இங்க இடம் கிடையாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு இல்லையா. அப்படிப்பட்டவங்க கூட எப்படிங்க கூட்டணி வைக்க முடியும்? கூட்டணி அவங்க தொடர முடியும்? இவ்வளோ வருஷமா உங்க கூட்டணியில் இருந்த கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரம் தர துப்பு இல்ல, ஆட்சியில பங்கு தர திராணி இல்ல. கூட்டணி கட்சிகளை நீங்க கொத்தடிமைகளா நடத்திட்டு இருந்தீங்க. புதுசா ஒரு கட்சி வந்தது, ஆட்சியில பங்கு தரோம், அதிகாரத்துல பங்கு தரோம்னு சொன்னாங்க. அவங்க தேர்தலில் வின்னும் பண்ணாங்க. ஸோ நாம இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பா ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தருவாங்கன்னு நினைச்சு அவங்க வந்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அவங்களுக்கு அந்த அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்து நீங்களாம் சந்தோஷப்படணும், வாழ்த்தணும். ஆனா இந்த ஆள் என்னடானா உட்கார்ந்து சாப விட்டுட்டு இருக்காரு, அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருக்காரு. நம்ம ஊடகவாதிகள் ஆராசாவை பார்த்து நீங்க போட்ட ட்வீட்டுக்கான விளக்கத்தை கொடுங்கன்னு பின்னாடியே போயிட்டு கேள்விகளாக கேட்டிருக்காங்க. அப்ப ஆராசா என்ன நம்ம பண்ணாரு? நீங்க தமிழ் தானே தெரிஞ்சுக்க. என்னது இது? நீங்க தமிழ் தானேன்னு சொல்றீங்க. அவங்க கேட்ட கேள்விக்கும் நீங்க சொல்ற பதிலுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? ஏன் இந்த ட்வீட்டை போட்டீங்க? இந்த ட்வீட்டை போட்டு டெலீட் பண்ணிட்டு ரெண்டாவதாக வேற ஒரு ட்வீட்டை போட்டிருக்கீங்களே, ஏன் இது மாதிரிலாம் பேசுனீங்க, ஏன் இவ்வளோ ஆபாசமா பேசுனீங்கன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லாம எதுக்கு நீங்க ஓடி போறீங்க? ஓடி போனது மட்டும் இல்லாம நீ தமிழ் தானே, அவன் தமிழ் தானேன்னு சம்மந்தமே இல்லாம என்னத்தை பேசிட்டு இருக்கீங்க? பெண்களை இழிவா பேசிருக்கீங்க, ஆபாசமா ட்வீட்டை போட்டிருக்கீங்க, எம்பியா இருந்துகிட்டு இப்படிலாம் பண்ணிருக்கீங்க. ஊடகவாதிகள் கேள்விகள் கேட்கறாங்க, அந்த கேள்விகளுக்கு ஒழுங்கா பதில் சொல்ல துப்பு இல்லாம ஏன் சார் பயந்து ஓடுறீங்க? பயந்து ஓடுறீங்கன்னா ஏன் சார் ட்வீட்டா போடுறீங்க? ஏன் சார் ஆபாசமா பேசுறீங்க? ஏன் சார் இப்படி இருக்கீங்க?